அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கும் கோடான கோடி வந்தனம். 7 திரைகள்ல முதல் திரை கருப்பு திரையை பற்றி பாகம் 1ல சிறிதளவு பார்த்தோம். பாகம் 2ல விரிவாக பார்த்தோம். இப்ப தாவரத்துக்கு நம்ம இந்த 7 நிலைகள் எடுத்துக்காம நமக்காக ஒரு 7 நிலைகள் நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்ப இந்த 7 நிலைகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் நிலையா இருக்கிறது உயிர் சக்தி. அதாவது அந்த விதை போட்டு அந்த தாவரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரக்கூடியது. அப்படின்னா என்ன சொல்றாங்க, நம்ம ஞானப்படி எடுத்தா, அதாவது நம்ம மெய்யறிவுப்படி நம்ம உணர்ந்து உற்று நோக்கி பார்க்கணும். முதல்ல என்ன, நம்மளோட அபபக்குவமா இருக்கிற மனிதன் வந்து பக்குவ நிலைக்கு வர வைக்கணும். அதுக்குதான் அந்த எடுத்துக்காட்டா அந்த முதல்ல ஒரு விதையை போட்டு அதை வளர்க்க வைக்கணும்னு சொல்றாங்க. இரண்டாவது நிலை என்ன சொல்றாங்க, அந்த செடி வளர்ந்து நமக்கு பயன் தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. அது போலதான் நம்ம பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறம் நமக்கு அருள் கிடைக்கணும். அந்த அருள் கிடைக்கிறது நம்ம என்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செஞ்சா வள்ளல் பெருமானே நமக்கு ஒரு வழி வகுத்து தந்துருவாங்க. அந்த வழியில நம்ம செல்லணும். மூன்றாவது நிலையா இருக்கு என்னன்னா, அந்த ஒரு செடி வந்து மனிதனோட அறிவை உணர்றது. அது எப்படி செடி வந்து மனிதன் அறிவை போய் உணரும் அப்படின்னு நினைச்சா, அந்த ஒரு மரத்துக்கு தெரியும், அந்த மரம் வந்து காத்தடிச்சாதான் மனிதர்கள்லாம் வந்து சுவாசிக்க முடியும். அப்ப அது தெரிஞ்சனால்தான் அது நம்ம வந்து காற்று அடிக்குது. அது அந்த மரம் தான் காத்தடின்னு நம்ம நினைக்க வேணாம். கடவுள் தான் அந்த செயல் செய்யறாங்க. கடவுள் தான் இயற்கையும் அறிபெருஞ்சோதியானவர் ஒன்றுதான். அது போலதான் நம்ம வள்ளல் கடவுள்னா யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அருளுக்காக நமக்காக ஒரு வழி வகுத்ததுக்கு அப்புறம் நம்ம கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் மூன்றாவது நிலை. நான்காவது நிலையை என்ன சொல்றாங்க, நம்மளோட ஆன்மா அறிவு விளக்கும், மெய்யறிவு வெளிப்படணும். மெய்யறிவு வெளிப்படணுங்கிறத நான்காவதா சொல்றாங்க. ஐந்தாவது என்ன சொல்றாங்க, நம்மளோட 6 அறிவுக்கு மேல இருக்கக்கூடிய அருள் அறிவு. இந்த அருள் அறிவுக்கு நம்ம செல்லணும், அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்றாங்க. ஏழாவது இருக்கிறது என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து அருள் கிடைக்கணும். அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மரணம் இல்ல பெருவாழ்வு, மரணத்தை முற்றுமே ஒளித்தரம்னு சொல்றாங்க. இதுதான் 7வது நிலையா சொல்றாங்க. அப்ப சரி, இவ்வளவு நிலைகள் சொல்றாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள்னா யாரும் நம்ம புரிஞ்சுக்கணும், உணரணும்னா என்ன செய்யணும்னா முதல்ல 4 சொல்றாங்க. அது என்னன்னா உயிர், உணர்வு, அறிவு, ஞானம். இது 4 சொல்றாங்க. நம்ம வள்ளல் பெருமான் ஒழுக்கமும் 4 சொல்லியிருக்காங்க. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு 4 ஒழுக்கங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம கடவுளை உணரணும், கடவுள் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா கூட 4 தான் சொல்றாங்க. அந்த 4 தான் உயிர், உணர்வு, அறிவு, ஞானம். சரி, முதல்ல உயிர் சொல்றாங்க. உயிர்னா என்னது, இந்த தேகம் நமக்கு சொந்தமானா கடவுள் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த தேகத்தை சொந்தமாக்கினா எடுத்தோடனே நம்மளால சொந்தமாக்கிக்க முடியாது. அதுக்கு எவ்வளவோ கஷ்டம் பண்ணும். சரி, கடவுள் ஏன் நம்ம மனிதர்களை கஷ்டப்படுத்த வைக்கிறாங்க, நம்ம சுலபமா எது கிடைத்தாலும் நம்ம பொருட்படுத்த மாட்டோம், அலட்சியமா போயிடுவோம். நம்ம போன பிறவில செய்த பாவ கர்மங்களை பொறுத்துதான் இந்த பிறவில நமக்கு தேகம் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம வந்து நமக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிறதுனால முதல்ல உயிர் சொல்றாங்க. நம்ம ஆன்மானா யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது இருக்கக்கூடியது உணர்வு. உணர்வுனா என்ன இருக்கு, நம்ம சாதாரணமா உணர்வு கிடையாது. கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி நம்ம உணரணும். அதுதான் இரண்டாவது சொல்லக்கூடிய உணர்வு. மூன்றாவது அறிவு. நம்ம எல்லாருமே 6 அறிவு படித்த மனிதர்கள்னு சொல்றோம். ஆனா 6 அறிவு படித்த மனிதர்கள் மாதிரியே செய்ய மாட்டோம். ஏன், நம்ம இப்ப ஏதோ ஒரு ஜீவன் வந்து கஷ்டத்துல இருக்கு, பசியால இருக்கு அப்படின்னா நம்மளும் 6 அறிவு உள்ள மனிதன் தான். அந்த மனிதனும் 6 அறிவு உள்ளவங்க தான். அப்ப நம்ம போய் அவங்க ஜீவகாருண்யம் செய்யணும். ஏன் செய்யறதுல 6 அறிவு நமக்கு முதல்ல விளங்கவே இல்லை. நம்ம மனித தன்மையாலே முதல்ல இல்லை. மாயாவோட ஆசையால நம்ம சுழன்று கொண்டே இருக்கிறதுனால நம்ம மனித பிறவியில, அதாவது மனித அறிவையே நம்ம வெளிப்படுத்துறது இல்லை. அதனால நம்மளோட அறிவு வந்து முழுமையாக வெளிப்படுத்தணும். 4வது இருக்கக்கூடியது ஞானம். இந்த 3ஐயும் நம்ம சரியாக நம்ம செயல்படுத்தினாலே நமக்கு ஞானம் கிடைத்துவிடும். அதனாலதான் நம்ம வள்ளல் பெருமான் 4வது ஞானம் சொல்லியிருக்காங்க. இந்த செயலாம் கடவுளோட அருளால இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க.
7 மாயத்திரைகள் வழியாக தான் நீங்க இதை தெரிஞ்சுக்க முடியும். 7 மாயத்திரைகள் வழியாக தான் நம்ம அனுபவப்பட முடியும். அந்த அனுபவப்பட்டு நம்ம உணர முடியுங்கிறதுக்காக தான் நம்ம வள்ளல் பெருமான் 7 திரைகள் சொல்றாங்க. முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருப்பு திரையை தான் நம்ம பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அழிவில்லாத இப்போ ஒரு பூத அணு வந்து அந்த பூத அணு என்ன சொல்றாங்கன்னா ஜட பூத அணுங்கிறாங்க. ஜட பூத அணு ஏன்னா ஒன்றோடு ஒன்று சங்கிலி போல தொடர்பு இணைத்து இருக்கிறதுனால அந்த ஜடபூத அணுன்னு சொல்றாங்க. அந்த ஜடபூத அணுங்கிறதுக்கு அழிவே கிடையாது. அது நம்ம வாயால சொல்லவே முடியாது. அது சொல்ல கரியாதுன்னு சொல்றாங்க. அந்த அணுக்கு வந்து அழிவே கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோமா இல்லையா, அணுக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்தாலும் ஒரு பொருளை உருவாக்க முடியும்னு. அதுதான் சொல்றாங்க நம்ம வள்ளல் பெருமான். அணுக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளை தான் உருவாக்கணும் தவிர அந்த அணுவையே நம்ம சிதைவுறுக்கிறது இல்லை, நம்ம சிதைவுறுதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது போலதான் சொல்றாங்க, நம்ம மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னா கொஞ்சம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம அந்த சிறிதளவு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னா போன பிரிவில் நம்ம அதிகமா பாவ கர்மங்கள் செய்யலைன்னா இந்த பிரிவில் நம்ம அதிகமா கஷ்டப்பட மாட்டோம். உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கணும்னா முதல்ல நம்ம சிறிதளவுதான் கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கடவுளும் ஒண்ணுதான், அணுவும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது அந்த அணு வந்து அழியவே அழியாதுன்னு சொல்றாங்க நம்ம வள்ளல் பெருமான். இந்த நிலையில தான் கடவுள் சக்தி இருக்கு. அந்த அணுவும் கடவுளும் ஒன்றாக தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம உணரணும். அதை நம்ம கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணரணும்னு சொல்றாங்க. அருளாட்சி புரிகிற நம்ம அடிப்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து இந்த மாய பூத அணுல இருக்காங்க. இந்த மாய பூத அணுல இருந்துதான் நமக்குள்ள உண்மையை விளைவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அணுங்கிறது நம்ம ஒரு இடத்த போய் காட்டவே முடியாது. அணுங்கிறது இந்த அண்ட சராசர பிரபஞ்சம் முழுவதுமே நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இது முழுவதுமே கடவுள் நிறைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம கேள்வியில என்ன, கடவுள் மறைந்திருக்காரா, கடவுள் எங்குமே இருக்காரா? கடவுள் மறைந்தில்ல, நம்ம புலக்கண்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால கடவுள் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. அகக்கண்ணால பார்த்தா கடவுள் எங்குமே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். கடவுள் வந்து அவரே மறைத்தில்ல, அவரே மறைத்தில்ல. அதனால நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து எங்குமே இருக்காங்க. நம்ம அகக்கண்ணால பார்க்கணும். அதுக்கு முதல்ல கருப்பு திரையை நீக்கணும், இருளை நீக்கி ஒளிமயமாக்கணும்னு சொல்றாங்க. 7 திரைகள்ல கருப்பு திரையோட விளக்கம் இதுதான். பாகம் 2ல 2வது திரை நீல திரையை பத்தி நம்ம பார்ப்போம். நான் சொல்வதில் சொல் பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியவர்கள் முதல் சிறியர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். தயவு சிவஜோதி கும்பகோணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.